இன்னைக்கு வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினத்தந்தியில் கொதுக்கெழுத்து போட்டி. இது வந்து தேவதைங்க புக்கு கூட ஆகக்கூடியது, தேவதைங்க புக்கில் ஆகக்கூடியது. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 5000 ரூபா பரிசு வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் சால்வ் பண்ணி அனுப்பணும். அனுப்பக்கூடிய அட்ரஸ் இந்த ஆல்ரெடி கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதனுடைய கொஸ்டினை 1 by 1 நம்ம பார்க்கலாமா? முதல் கொஸ்டின், இடம்பெயர்ந்த வளம். போரால் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகள். அமெரிக்கா ஈரானில் இஸ்ரேல் போரால் எந்த நாடு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கல்ஃப் கண்ட்ரீஸ்னு சொல்லுவோம். தமிழில் வளைகுடா நாடுகள்னு சொல்லலாம். வளைகுடா நாடுகள். சரிங்களா? சரி, இப்போ 2 மேலேருந்து கீழே பாருங்க. கூங்க வார்த்தை ஹிண்ட் கிடச்சிது. சிறிய சாத்தான். சிறிய சாத்தான் அப்படிங்கிறத படத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா குட்டிச்சாத்தான். குட்டிச்சாத்தானை ஏறி விட்டோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. குட்டி இச் சாத்தான். சரி, அடுத்த ஹிண்ட்டு எதுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். 3 மேலேருந்து கீழே. 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 17 கீழ்கணக்கு நூலுன்னா நம்மளுக்கு இங்கே நிறைய நூல்கள் இருக்குது. என்னெல்லாம் சொல்லலாம்னா 18 நூல் சொல்லலாம். திருக்குறள், நாலடியார், நான்மணி கடிகை, இன்னா 40, இனியவை 40, திரிகடுகம், ஆசாரக்கோவை, சிறுபஞ்சமூலம், பழமொழி 400, ஏலாதி, முதிமொழி காஞ்சி, கா 40, களவழி 40, ஐந்தினை 50, ஐந்தினை 70, திணைமாலை 150, கைந்திலை. இவ்வளோ 18ன்னு சொல்லலாம். இதில் 5 எழுத்துன்னு ஒன்றே ஒன்று தான் வரும். 4 ஆன்சர்ஸ். 4 அடியார். சரிங்க, அடுத்த கேள்வி. வணிகம். வணிகம் பண்ணுறதுன்னா வியாபாரம் பண்ணுறது. 6 இடம்பெயர்ந்த வளம். 2வது எழுத்து யா வந்தாச்சு. யா பா ட்ர ஈம். இப்போ 12 கீழேருந்து மேலே பாருங்க. மிக சிறந்த காலம். எல்லாமே செழிப்பாக இருக்குன்னு அந்த காலத்தை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா பொற்காலம்னு சொல்லுவாங்க. எல்லாமே செழிப்பாக, விவசாயம் செழிப்பு, எல்லா விஷயத்துலையும் செழிப்பாக இருந்தால் பொற்காலம். சரிங்க, இப்போ அடுத்த கேள்வி என்னது? முதியவர். 10 தான்னு முடிஞ்சிருக்குது. முதியவர் வயசானவங்கள 3 எழுத்தில் சொல்லணும்னா தாத்தான்னு சொல்லலாம். சொல்லி பார்ப்போம் என்ன வருதுன்னு. ஹிண்ட்டை 2வது பார்த்துக்கலாம். ஸோ தாத்தா. 8 இடம்பெயர்ந்த வளம் என்ன? கிடையாது, அப்படிலாம் இருக்காது. 4 வெடி. 4 எங்கே இருக்குது? வெடி. வளமிருந்த இடம். நல்லா பார்த்துக்கோங்க. பட்டாசு. வெடிங்கிறத பட்டாசுன்னு சொல்லலாம். சரி, இப்போ சண்டை. 5 2 டி இங்கே இருக்குது. அப்போ அடித்தடின்னு சொன்னால் கரெக்டாக இருக்குமா? அடுத்த டி வந்தாச்சு. அடி தடி. சரி, அடுத்து 7 கீழேருந்து மேலே பாருங்க. 3 எழுத்து. சாம்பாருக்கு அப்புறம் ஒரு கல்யாண வீட்டுன்னு போயிட்டுனா சாம்பார், ரசம், மோர் ஊற்றி சாப்பிடுவாங்க. முதல்ல சாம்பார், அதுக்கப்புறம் ரசம். பதில் என்ன? ரசம். சரிங்க, இப்போ 8 இடம்பெயர்ந்த வளமா 9? 8 மேலேருந்து கீழே இருக்குது. 9 வளர்ந்து நடந்தே சொல்பவர். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் சால ஆன்சருக்கு. நடந்ததை சொல்பவர் கோர்ட்டில் போய் என்ன சொல்லுவார்? சாட்சி சொல்லுவார். சாட்சி தான் நடந்ததை சொல்லுவார். விட்னஸ். சரி, இப்போ 8 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். மேலேருந்து கீழே கூலி வேலை பெண். சி வந்தாச்சு, தா வந்தாச்சு. ஸோ சித்தாள் அப்படின்னு சொன்னேன். கூலி வேலை பார்க்கக்கூடிய பொண்ணுன்னு சொல்லலாம். கடைசியாக 11
நகைச்சுவை கவிஞர். நகைச்சுவை கவிஞரில் தெனாலிராமனை சொல்லலாம் முதல் ஆளாக. அவர் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா விகட கவின்னு சொல்லுவாங்க. வி ஆல்ரெடி இங்கே வந்தாச்சு. விகட கவி. ஸோ எல்லாமே சால்வ் பண்ணிட்டோங்க. ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. எதுவும் தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க, கரெக்ஷன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.